ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். சாரதாமாவை எப்படி யாரு சேவ் பண்ண போறாங்க, ஒரு வேலை ட்ரீமா இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை தான், பிகாஸ் அவர் பண்ண தப்புக்கு உன்னுடைய பசங்க என்ன பண்ணுவாங்க, பிகாஸ் ரெண்டு பெண்களுமே பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த டைம்ல இப்படிலாம் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதும் அம்மாவால இந்த முடிவை எடுக்க முடியாம தான் அவங்க இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்ல கங்கா நம்ம விஜய், காவேரி அண்ட் நிமன் யமுனா ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி வர சொல்றாங்க. பட் விஜய், காவேரி ஃபர்ஸ்ட் டே வந்துடுறாங்க. நம்ம வீக்கா வந்த கையோட விஜய் அம்மாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சோ சாரதம்மா போனதுக்கும் அங்க விஜய் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ஒரு ஸ்ட்ராங் லேடியா, அதாவது அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அவரே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. 30 வருஷமா நான் அவரை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு தப்புமே பண்ணலையே, நான் எதுக்கு உயிரை வேணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க மைண்ட் இப்ப மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க மனதளவுலுமே இப்ப உறுதியாகிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவுமே அந்த அளவுக்கு பக்குவமா எடுத்து சொன்னாரு. இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பெஸ்ட் கவுன்சிலிங் தான். பிகாஸ் அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம விஜய் அழகா அதை சாரதாமாவுக்கு ஒன்னொன்னா எடுத்து புரிய வச்சாரு. ஒரு தப்பும் பண்ணாத உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபீலிங்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா அவ்வளோ வார்த்தைகள் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு சாரதாமாவுக்கு. அவங்க தோல்லெல்லாம் சாஞ்சிட்டு பார்க்கும்போது அந்த மருமகன் மாமியார் பாண்டிங் மாதிரியே இல்லாம அம்மா மகன் பாண்டிங் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஈவன் விஜய் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, சாரதாமா எல்லாரும் இருக்கும்போது கூட தெரியல, பட் இங்க நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சுன்னு சொல்லும் போது, ஒருவேளை இவங்க எல்லாரையும் அவுட் ஹவுஸ் கூப்பிட்டு போயிடுவாங்களோ, அங்கேயே முன்னாடி இருந்தாங்க இல்லையா, ஸோ அங்கேயே கூப்பிட்டு போனா ஓரளவுக்கு அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே டைலாக்ஸ் வரல. மேபி இதை ஒரு பேஸ் மாதிரி போட்டு இன் ஃபியூச்சர்ல அங்க போற மாதிரி காட்டுறாங்களா என்னன்றதும் நமக்கு இப்போதைக்கு பதில் கிடைக்கல. பட் எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட்ல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். சாரதாமாவுடைய இந்த மாற்றத்தை பார்த்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியப்பா பாக்குறாங்க விஜய. அதுலயுமே நம்ம காவேரி விஜய் வெளியில போனதும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வார்த்தைகளே தேவையில்லை, அவங்களுடைய கண்கள், அவங்களுடைய எக்ஸ்பிரஷனே எனக்கு பேசிடுச்சு. போயிட்டு அப்படியே நம்ம விஜயை ஹக் பண்ணி கண்களாலேயே தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டுமே நமக்கு இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே முடிஞ்சாச்சு, இனிமேல் 2 days கேப். அதுக்கப்புறம் தான் நமக்கு மகாநதி இருக்க போகுது. மேபி சண்டே எபிசோடு, சாரி சண்டே ப்ரோமோ பரபரப்பான ஷூட்டிங் போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரோமோ வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.